பாரிஜாதம், எங்க அப்பா எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ நம்ம விஷயத்தை உங்க அப்பா கிட்ட சொல்லலையா? ஐயோ, அதெல்லாம் என்னால முடியாது. எங்க அப்பா என் தோலை உரிச்சிடுவாரு. அப்ப நம்ம காதல் நீ ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்தாதான் நடக்கும், இல்லன்னா அம்பேல். எங்க அப்பா தான் எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னேன்ல. இத பார், உங்க வீட்டுல பெரியவங்க யாருகிட்டயாவது நம்ம காதலை பத்தி சொல்லி அவங்களா என் வீட்டுக்கு வர மாதிரி வந்து, இந்த மாதிரி உங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கானாமே, எங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை கொடுத்து அந்த ரூட்ல வர சொல்லு. முதுகெலும்பு இல்லாம என்னையே காதலிச்சிங்க. காதல்ங்கிற உணர்ச்சியை தூண்டுறது எலும்பில்ல பாரிஜாதம், நரம்பு. நான் பிஎஸ்சி ஜுவாலஜி. பேத்தாலஜி. அண்ணே காஃபி. எங்கயாவது சண்டைக்கு போறியா? இல்லையே அண்ணே. பின்ன ஏன் பாவாடி தூக்கி சொல்லிட்டு இருக்க? வாச தெளிச்சு கோலம் போட்டேன். ஏன் பாவாடி இறக்கி விட்டா கோலம் போட முடியாதா? ஏதாவது வேலை செய்யணும்னா பொம்பளைங்க உடனே எல்லாத்தையும் வாரி வயசு தூக்கி சொல்லிப்பீங்களா? கண்டவங்க உங்க காலை பார்க்கணும், அதானே? கன்னி பொண்ணுனா கணுக்கால் தெரியக்கூடாது. உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி ரெட்டை பின்னல் போட்டுக்காத, கொண்டைதான் போட்டுக்கணும்னு. இந்த வயசுல எப்படி என்னை கொண்டையெல்லாம் போட்டுக்கிறது? இந்த வயசுல தான் கொண்டை போட்டுக்கணும். கண்ணாடி மாட்டிக்கணும், எலுமிச்சம்பழ சைஸுக்கு பெருசா பொட்டு வச்சுக்கணும். வயசு பசங்க பார்த்தா அப்படியே வாந்தி வரணும். உன்னை இன்னொருத்தங்க கையில புடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன வேணா செஞ்சுக்க. வா போட்டிக்க, லிப்ஸ்டிக் போட்டுக்க, ஸ்கர்ட் மாட்டிக்க, பவுடர் டப்பா அப்படியே தலையில கவுத்துக்க. எவன் வேண்டான்றான்? ரோடா ஏரியாவா வயசு பசங்க வாயில சிகரெட்டும் கையில சீப்புமா அலையறத பார்த்தா வயித்துல புளிய கரைக்குது. அவங்களுக்குன்னு ஒரு புரியாத பாஷை. மச்சி, இன்னா கண்ணு, ஐட்டம், கேசு. மச்சுக்குன்னு ஜகா வாங்குது, டாவு காட்டுது. பொண்ணு ஒல்லியா இருந்தா குச்சி ஐசு, குண்டா இருந்தா கோன் ஐசு. சே இல்ல நாடு உருப்படாது. சின்ன காஃபி. அண்ணே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒவ்வொரு வாரமும் பத்திரிகை வந்த உடனே அதுல இந்த பூவிழி ராசனோட புது கவிதை ஏதாவது வந்திருக்கான்னு பாக்குற ஒரு சின்ன கூட்டமே தமிழ்நாட்டுல இருக்கு. அவங்கள ஏமாத்தக்கூடாது. இந்த வாரத்துக்கு வேண்டிய புது கவிதையை நான் இன்னும் எழுதல, உடனே எழுதி ஆகணும். அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். இப்போ இந்த வீடே பத்திக்கிட்டு இருந்தா கூட என்னால ஒரு டம்ளர் தண்ணி கூட விட முடியாது. தள்ளு பாரிஜாதம். பாரி, எஸ், பிடிச்சிட்ட. பாரி, பாரினிலே கதிரவன். பிடிச்சிட்ட. பாரினிலே கதிரவன் காரினிலே வரும்போது அம்மா அம்மா சின்ன காஃபி குடிக்கல, இது கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுத்துட்டு வரேன். ஐயோ, இது நான் கலந்த காப்பிடி. உங்க அப்பா தான் என் கையால பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாரு. 12 வருஷமா இந்த நரக வேதனையை தான் அனுபவிக்கிறேன். வழக்கம் போல நீயே உங்க அப்பாவுக்கு தனியா காப்பி கலந்து கொண்டு போய் கொடு. நைஸா இதே கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். வேண்டாண்டி, அப்புறம் இந்த வீட்டுல பெரிய பூகம்பமே வெடிக்கும். பாக்கலாமே. அப்பா காஃபி. யார் கலந்த காப்பி நுரையோட இருக்கும், யார் கலந்த காப்பி தண்ணி மாதிரி இருக்கும் எனக்கு தெரியாதா? உன்னால முடியும்னா நீ எனக்கு காப்பி கலந்து கொடு, இல்லன்னா காப்பியே வேணாம். 12 வருஷத்துக்கு முன்னாடி அருந்து போன உறவு ஒட்ட வைக்க பாக்குறியா? தலைமொழிக்கிறா முடிக்கிறதுதான். தாலி கட்டுற பாவத்துக்காக ஒரே வீட்டுல இருக்க. இஷ்டம் சொல்லுங்க, இப்ப விட்டு வெளியே போயிடுறேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஏன்பா அம்மா கூட பேசாம சன்னியாசி மாதிரி இருக்கீங்க? எனக்கு வெக்கம், மானம், ரோஷம், சூடு, சொரணை இதெல்லாம் இருக்கு. அம்மாவும் ஏதாவது கேட்டா இதேதான் சொல்றாங்க, நீங்களும் இதேதான் சொல்றீங்க. ஆனா ஒரு வித்தியாசம், நீங்க கோவமா சொல்றீங்க, அம்மா அழுதுகிட்டே சொல்றாங்க. உங்களுக்குள்ள என்னதான்ப்பா சண்டை? இப்ப நான் இந்த வீட்டுல இருக்கணுமா வேண்டாமா? சாரிப்பா,